இது பற்றிய விவரங்களை பெற உடனடியாக இணைப்பில் இருக்கிறார் அரசியல் பிரிவு ஆசிரியர் ஹரிஹரன். ஹரிஹரன் சார் வணக்கம். தற்போது எந்த ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் ஒரு தாக்குதல் நடத்தினால் எதிர் தாக்குதல் நடத்துவது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. தற்போது இந்தியாவை எதிர்த்து தாக்குதல் நடத்தும் அளவிற்கு பாகிஸ்தானுக்கு திறன் இருக்கிறதா? தற்போது 3 பொதுமக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இதனை தடுக்க இந்திய ராணுவம் தற்போது என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது? அதற்கான டிட்டரன்ஸ் தான் ஏற்கனவே இந்தியா தொடர்ந்து ஏற்படுத்தி வருது அப்படின்னு பாக்குறோம். இந்த செக்யூரிட்டி ட்ரில்ஸ் எல்லாமே அதற்கான சமிகைகள் தான். எங்க மேல கை வச்சு பார்க்காதீங்க, எங்க கிட்ட எஸ்கலேஷன் டாமினன்ஸ் இருக்கிறது, இதை நாங்க மேலும் வலுப்பெற செய்யறதுக்கான சக்தி எங்களிடம் இருக்கிறது அப்படிங்கறத இந்தியா தொடர்ந்து சொல்லி வருகிறது. இன்னொன்னு, இந்த தாக்குதல்ல கூட இலக்கு பாகிஸ்தானுடைய மிலிட்டரி கேந்திரங்களோ, அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களோ, இல்ல அங்க இருக்கக்கூடிய அமைப்புகளோ அல்ல. பாகிஸ்தான பூர்வீகமாக கொண்டு செயல்படக்கூடிய தீவிரவாத கேந்திரங்களை தான் இந்தியா அழித்திருக்கிறது. அதனால இதை மேற்கொண்டு எஸ்கலேட் பண்ணாம இருக்க வேண்டிய தார்மீக பொறுப்பை பாகிஸ்தானுக்கு இந்தியா சுமத்தி இருக்கிறது அப்படிங்கறத பார்க்கணும். இதை பற்றி மேலும் நம்முடைய அனாலிசிஸ் பகிர்ந்து கொள்றதுக்கு கர்னல் தியாகராஜன் இணைந்திருக்கிறார். கர்னல், இப்போ இதுல ரொம்ப சிக்னிபிகண்டான விஷயம், முப்படைகளும் இதுல ஒருங்கிணைஞ்சு செஞ்சது. இது நம்ம ஏற்கனவே நீங்க உங்களோட அனாலிசிஸ் எல்லாம் இது வாய்ப்புள்ள ஒரு விஷயம் அப்படின்னு தொடர்ந்து அறிவிச்சு வந்தீங்க. இந்த தாக்குதல்ல ரொம்ப சிக்னிபிகண்டா நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன? இந்த தாக்குதலை பொறுத்தவரை நான் முன்பே கூறியபடி ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி தரைப்படையோ அல்லது ஏர் ஸ்ட்ரைக் மாதிரி விமானப்படை தனியாக செய்யாமல் முப்படைகளோ அல்லது 2 படைகளோ சேர்ந்து செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி முப்படைகளும் ஒருங்கிணைந்து இந்த அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது மிகவும் பாராட்டக்கூடியது. இதனுடைய முக்கியமான ஒரு சிக்னிபிகன்ஸ் என்ன அப்படின்னா, இதுவரை நடக்காத ஒரு பெரிய ஒரு அடி நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதாவது நம்ம பார்த்தோம்னா, முத்ரிக் 30 கிலோமீட்டர் ஃப்ரம் தட் லாகூர் இருக்கு. அது ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் எல்இடி. அது சின்ஸ் 1990 இருந்து அது இயங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த தீவிரவாத இயக்கம். ஹஃபீஸ் சையத் நம்ம மறக்க முடியாது. அவர் 26/11 மும்பை அட்டாக்கு மூலக்கர்த்தா அவர் தான், அதை செய்தவர் அவர் தான். ஸோ அந்த ஹெட் குவார்டர்ஸை நம்ம எல்இடியினுடைய ஹெட் குவார்டர்ஸை அழித்திருக்கின்றோம். அதாவது லாகூருக்கு 30 கிலோமீட்டர் வரை சென்று அங்க இருக்கக்கூடிய அந்த இடத்தை மிக துல்லியமாக, அதாவது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். ஒரு நாட்டினுடைய ரொம்ப ஒரு 100 கிலோமீட்டருக்கு உள்ளுக்குள்ள போயிட்டு துல்லியமாக ஒரு டார்கெட்டை அட்டாக் பண்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பர்டைஸ் வேணும். அது நடத்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது. இந்த தாக்குதலில் ஹஃபீஸ் சையத் இறந்து விட்டாரா, கொல்லப்பட்டு விட்டாரா அப்படிங்கிற அந்த செய்திக்காக எல்லோரும் காத்து கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி அடுத்து நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, அந்த விஷயத்துல நான் குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும், ஹஃபீஸ் சையத் உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? பிகாஸ் ஒன் ஆஃப் த பொட்டன்ஷியல் டார்கெட்ஸா ஊடகங்கள்ல கூட கடந்த வாரங்கள்ல பேசப்பட்டது, எல்இடியோடைய டெரர் கேம்ப்ஸ், அதோடைய ஹெட் குவார்டர்ஸ், ஹஃபீஸ் சையத் குறி வைக்கப்படுவார் அப்படின்னு. அது அவங்களை இன்னும் கவனப்படுத்திருக்காதா? அது அந்த ஒரு எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் போன வாரமே நம்ம இழந்திருக்கிறதா பார்க்க முடியாதா? ஐம் ஜஸ்ட் பிளேயிங் தி டெவில்ஸ் அட்வொகேட். நிச்சயமா உங்களுடைய கேள்வி கவனத்திற்குரியது. அது நிச்சயமாக அவர் இறந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அவர் இல்ல ஷிஃப்ட் பண்ணி ஏதாவது ஒரு அவங்களுடைய ஆர்மி பேஸ்லயோ இல்ல சேஃபான ஒரு அண்டர் கிரவுண்ட்லயோ உங்களை கொண்ட போயிருந்தாங்கன்னா இதுல இருந்து அவர் தப்பித்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். we have to wait and see. அந்த நல்ல விஷயம் நமக்கு ஒரு இனிமையான ஒரு விஷயம் வருவதற்கான வாய்ப்புகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், வருமா அப்படிங்கறத நோக்கி அப்படின்னு என்னுடைய பதிவு. அதையும் தாண்டி நம்ம பார்க்கும் பொழுது பஹல்பூர் அப்படிங்கிறது 100 கிலோமீட்டர், 100லிருந்து 120 கிலோமீட்டர் நம்மளுடைய பார்டர் ஏரியால இருந்து உள்ளுக்குள்ள அவ்வளவு பாகிஸ்தானுக்குள் சென்று அங்க இருக்கக்கூடிய டார்கெட்டை நம்ம இது பண்ணும். அது மசூத் ஆசாரோட அந்த ஹெட் குவார்டர். அது நமக்கு தெரியும். IC 814 1999 ஹைஜாக் பண்ணது, 2001 நம்மளுடைய பார்லிமெண்ட் அட்டாக் பண்ணது, 2000 JNK அசம்பிளி அட்டாக் பண்ணது, 2016 பதான்கோட் அட்டாக் பண்ணது, 2019 புல்வாமா அட்டாக் பண்ணது. இவ்வளவு தீவிரவாதத்துக்கு உடன் போனவர், அதை செய்தவர், அதற்கான மூலகர்த்தா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த ஆர்கனைசேஷனை. ஸோ அதனுடைய ஹெட் குவார்டரையும் நம்ம தகர்த்திருக்கின்றோம். இது ரொம்ப 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 எக்ஸலண்டான, மிக துல்லியமான, மிக துரிதமான ஒரு தாக்குதல். இது மாதிரி தயாரிப்புகளோ இல்ல உளவு சேகரித்தலோ இந்த ஏப்ரல் 22 தாக்குதலுக்கு அப்புறம் நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரியான தரவுகள், இதுக்கான ஆபரேஷன் ட்ரைனிங் நம்ம ரொம்ப காலமா இருந்திருக்கு, இதுதான் காலம் நம்ம செயல்படுத்தி இருக்கோம்னு பாக்குறதா?
இதுக்கான முன்தயாரிப்பு என்னவா இருக்கும்? அதாவது டார்கெட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். டார்கெட் எந்த லொகேஷன்ல இருக்கு, எந்த ஊர்ல இருக்கு, அதோட கிரிட் ரெஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு 3 ஸ்கொயர் மீட்டருக்குள்ள அவங்களுடைய வந்து ஏரியா வந்து அவங்க வந்து டார்கெட்டை வந்து லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆல்ரெடி இந்த டார்கெட்லாம் லாக்டட் ஆன டார்கெட் தான். இது மாதிரி இன்னும் பல டார்கெட் வந்து இந்திய ராணுவத்துல வந்து லாக் பண்ணி இருக்கும். எந்தெந்த இடத்துல வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருக்கின்ற 60 வந்து லான்ச் பேட் இருக்கு. 60 லான்ச் பேடும் வந்து டார்கெட் லாக் பண்ணக்கூடிய செஞ்சிருப்பாங்க. அது மாதிரி பல இடங்கள் வந்து டார்கெட் லாக் பண்ணிருப்பாங்க. ஸோ இப்பொழுதைக்கு நடத்தி இருக்கிற இந்த இடம் வந்து ஆல்ரெடி டார்கெட் லாக் ஆன, நான் ஐடென்டிஃபை பண்ண அந்த இடத்த தான் வந்து அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்படி டார்கெட் லாக் ஆனதை வந்து நம்ம அந்த இடத்த போய் தாக்குதல் நடத்துறது வந்து துல்லியமா தாக்குதல் நடத்துறதுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா தான் நான் வந்து இதை வந்து பாக்குறேன். அதுவும் வந்து துல்லிய தாக்குதல் எப்போ நடக்குதுங்கிறத பாக்கணும். அதுவும் வந்து பாகிஸ்தான் ஒரு முழு தயாரிப்புல இருக்கும்போது எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது, அவங்க வந்து அட்வர்டைஸ் பண்ணலாம் கொடுத்திருந்தாங்க, நாங்க எங்க வான்படம் முடிச்சிட்டு இருக்கும் போது மக்கள் எல்லாம் தூங்கலாம் அப்படின்னு. அந்த வேளையில தான் இந்த துல்லிய தாக்குதல் ரொம்ப துல்லியமா நடந்திருக்கு. சோ இந்த ஒரு எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் அப்படிங்கறதே இல்லாம அதையும் தாண்டி துல்லியமா பாகிஸ்தானுடைய எதிர்வினை இல்லாம செஞ்சு முடிச்சிருக்கிறது அப்படிங்கிறது அதுல இருக்கக்கூடிய சேலஞ்சஸும் அங்க நம்ம பெற்றிருக்கக்கூடிய வெற்றி பற்றும் விரிவா சொல்லுங்க. நிச்சயமா ஹரி. அதாவது வந்து ஏர் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஏடின்னு சொல்லுவோம், ஏர் டிஃபென்ஸ் அப்படின்னு. நான் ஏர் டிஃபென்ஸ்ல வந்து அதற்கான ஸ்பெஷல் இது வந்து நான் வந்து படிச்சேன், அது ட்ரைனிங் எடுத்தேன். ஏர் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாடு தாக்க போகுது அப்படின்னு உடனே அவங்களுடைய ரெடார் சிஸ்டம் ஃபுல்லா வந்து அந்த டோட்டல் ரெடார் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகும் 24/7. ஒரு சின்ன ஒரு மூமெண்ட்டை கூட அந்த ரெடார் வந்து சிக்னேச்சர் ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிடும். அது வந்து ஃபைட்டர் ஏர்கிராஃப்டோட மூவ்மெண்டா இருக்கட்டும், இல்ல வந்து மிசைலோட மூவ்மெண்டா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து அது டோட்டலா வந்து ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிடும். டோட்டல் வந்து ஸ்கேன் பண்ணி அதை ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த இதுல பாத்தீங்கன்னா மோர் தென் வந்து 9 டார்கெட் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க. இது நிச்சயமா 9 டார்கெட்டை விட அதிகமா தான் இருக்கும். இன்னைக்கு நான் சொல்றது நோட் பண்ணீங்க. ஏன்னா இந்த 2 இதுவும் இல்லாம ஹிஸ்புல் முஜாஹிதீனுடைய டார்கெட்டும் இது வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறதா வந்து நியூஸ் வந்திருக்கு. ஸோ அவர்கள் வந்து இவ்வளவு வந்து நம்ம அட்டாக் பண்ணி ஊடுருவி போய் ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளுக்குள்ள போய் லாகூருக்கு 30 கிலோமீட்டருக்குள்ள போய் நம்ம அட்டாக் பண்ணும்போது அவர்களுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் எங்க போச்சு, அவங்களுடைய ஆன்டி ஏர் மிசைல்ஸ் எங்க போச்சு, அவங்க ரெடார் சிஸ்டம் என்ன ஆச்சு, அவங்களுடைய வந்து ஏர்ஃபோர்ஸோட நிலை என்ன ஆச்சு, அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸோடைய ரெஜிமெண்டோடைய கண்டிஷன் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் 0ல் இருக்கின்றார்கள். ஒரு டிடெக்ட் கூட அவர்களால பண்ண முடியல. திருப்பி அடிப்பது என்பது வேறு, அவர்களால் டிடெக்ட் கூட பண்ண முடியல. டிடெக்ட் பண்ணி அவங்களால வந்து திருப்பி முழு அலர்ட்னஸ்ல இருக்கக்கூடிய எந்த நேரமும் தாக்குதல் நடக்கலாம் அப்படின்னு நம்ம மட்டும் இல்ல அவங்களும் கூட சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய வேலையில இந்தியா சொல்லி அடிச்சிருக்கு அப்படின்னா இது நம்ம வெற்றியும் அவங்க பலகீனத்தையும் காட்டுதுன்னு புரிஞ்சுக்கலாம் இல்லையா? நிச்சயம். நம்மளுடைய டிட்டரன்ஸ், நம்மளுடைய வந்து டெக்னாலஜி, நம்மளுடைய டிட்டரன்ஸ். ஒரு விஷயம் சொல்லணும்னா பல மிசைல்ஸ் நம்ம கிட்ட இருக்கு, பல ஆயுதங்கள் இருக்கு. அது வந்து ரெடாரால டிடெக்ட் பண்ண முடியாத டெக்னாலஜி எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு, லோ ஃபிளைங் எல்லாம் இருக்கு. அது மாதிரி பல டெக்னாலஜிஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இது மாதிரி டெக்னாலஜி நம்ம வந்து ஸ்டெல்த் டெக்னாலஜி யூஸ் பண்ணினோம். அவங்களுடைய ரெடாரால ஏன் வந்து பிடிக்க முடியல, அவங்களுடைய ரெடார் சிஸ்டம் அவங்களுக்கு வந்து எலிஜிபிள், அவங்க அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி இல்லையா அவங்கள்ட்ட. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.